ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம கற்றுக்கொள்ள போகிற எபிரேய வார்த்தை குறித்ததான ஒரு பாடலை நம்ம பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே நடுங்குலவே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே நடுங்குலவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிக்கிறோம், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் நீரே எந்த சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்த சமாதானமே, என்னவென்றாலும் கலங்கிடனே அம்பாடி என்னோடு இருப்பதனா, என்னவென்றாலும் கலங்கிடனே அம்பாடி என்னோடு இருப்பதனா, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நம்முடைய சீஷர்களிடமாய் அநேக நற்போதனைகளை செய்திருக்கிறார். அவர் சீஷர்களை பார்த்தவுடன் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? சீஷர்களை பார்த்தவுடன் அவர் முதலாவது சொன்ன வார்த்தை ஷலோம் அலைக்கும். ஆமா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லுவேன், ஷலோம் அலைக்கும். ஷலோம் அலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் சரி, இப்பொழுதும் கூட எருசலேம் பகுதிகளிலே ஜனங்கள் ஒருவர் பார்க்கும் பொழுது அவங்க கிரீட் பண்றப்ப ஷலோம் என்று சொல்வார்கள். ஷலோம் என்று ஜனங்கள் மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் இது ஒரு கிரீட்டிங் மாதிரி இருக்கும். பார்த்த உடனே ஒரு சமாதானம் உண்டாவதாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே போல அவங்க ஊர்கள்ல ஹீப்ரு எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது கூட மா ஷலோம் கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அர்த்தம் உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க, மா ஷலோம் கா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அவர்கள் ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷலோம் என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். ஆனா எல்லாருமே ஷலோம் அப்படின்னு சொல்றப்ப அது ரொம்பவே ஹாய் மாதிரி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இங்கே ஷலோம் அலைக்கும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றப்ப டெஃபினட்டா இது ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படி சொன்னா, இந்த நேரத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு பயங்கரமான பயத்தில் இருக்கிறார்கள். அங்கே சீஷர்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பயம். ஏனென்றால் யூதர்கள் அவர்களை தாக்குவார்களோ என்று சொல்லி பயந்து ஒரு கதவை பூட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய பயத்தை போக்குவதற்காக ஆண்டவர் நடுவில் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படின்றத உண்மை ரொம்ப அழகாக இந்த இடத்துல தெரிகின்றது. சமாதானம் என்ற வார்த்தை, ஷலோம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டினுடைய கான்செப்ட் இருந்து பார்க்கும் பொழுது, அதே போல எபிரேய டிக்ஷனரி எல்லாம் பார்க்கிறப்ப ஷலைம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது, ஷின் லாமத் மெம் அப்படின்ற வார்த்தை. சோ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ சண்டை நடக்குது, யுத்தங்கள் நடக்குது, யுத்தங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல யுத்தம் கிடையாது, இப்ப சமாதானம் தான். இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் அபவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார். பழைய ஏற்பாட்டுல ஷலோம் சமாதானம் என்பது ஏதோ சண்டை இல்லாம நிம்மதியா இருக்குது, அது மட்டும் கிடையாது. இந்த ஷலைம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு முழுமை பெறுதல், ஒரு முழுமை பெறுதல். டாக்ஸ் அபவுட் கம்ப்ளீட்னஸ். அது மாத்திரம் இல்லாம அநேக நேரங்கள்ல ஏதாவது ஒரு சில காரியங்கள் கடன் பட்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு கூட இந்த ஷலைம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க முக்கியமா யாத்ராமத்துல 22வது அதிகாரத்துல நீங்கள் முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த இடத்துல அந்த ஷலைம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
யாத்திரை 22 முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். பதிலாக கொடுக்க கடவன். ஏன்னா திருடித்தான். திருடின பிறகு திருடி அதை விற்றால் இப்ப கடன் பெற்றுட்டான். ஏன்னா திருடித்தான் விட்டுட்டான். இப்ப என்ன பண்ணணும், அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும், திருடினது ஒரு ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, இது எத்தனை திரும்பி கொடுக்கணும்? 5 ஆடுகள் திரும்பி கொடுக்கணும். அதாவது பதிலாக திரும்பி கொடுக்க கடவன். ஏன்னா இவன் கடன் பட்டுவிட்டான், திருடித்தான், கடன் பட்டான், இவன் கொடுத்துதான் ஆகணும். தவறு செய்து விட்டான், அதனால அவனுக்கு ஒரு தண்டனை. அந்த தண்டனை அவன் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். அந்த நிறைவேற்றுதல் பதிலாய் கொடுக்க கடவன் அப்படின்ற வார்த்தைக்கு தான் ஷலைம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாலமோன் ஆலயம் கட்டிக்கொண்டே இருப்பார். கடைசியாக சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அந்த கட்டி முடித்தல் அப்படின்ற இடத்துல கூட இங்க ஷலைம் என்று சொல்லி வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்ப என்ன பார்க்கிறோம், இந்த ஷலோம் அல்லது சலேம் என்ற வார்த்தை ஒரு முழுமையை குறிக்கின்றது. முழுமையை குறிக்கின்றது. இப்பொழுது மனுக்குலத்தை குறித்து யோசித்து பாருங்க. பாவத்தில் விழுந்த மனுக்குலம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ததுனாலே இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினியை அடைந்திருந்தது. இதனால நடக்கிறது என்ன? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இப்பொழுது பாவத்தின் தண்டனை நிறைவேற்றினால்தான் ஒரு மனிதனுக்கு சமாதானம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குற்றவாளி யோசித்துக்கோங்க. நம்ம ஊர்களே ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். இப்பொழுது கோர்ட்ல ஜட்ஜ் அவருக்கு ஒரு சென்டென்ஸ் ஆர்டர் கொடுத்துறாங்க, இந்த மனிதனை அடுத்து 2 வருடம் ஜெயில வைக்க வேண்டும் சொல்லிட்டு. இப்பொழுது இந்த தண்டனையை அவன் நிறைவேற்றாமல் அவன் தப்பித்து விடுகிறான்னு சொல்லி யோசிப்பாங்க. தப்பிச்சு எங்கேயாச்சும் போய் வாழணும்னு நினைக்கிறான். இப்ப தப்பிச்சு போன மனுஷன் போன இடத்துல நிம்மதியா இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்றைக்கு யார் நம்மை பிடித்து விடுவார்களோ சொல்லி பயம் இருக்கும். அவனுக்குள்ளாக என்ன இருக்காது? ஒரு ஷலோம் இருக்காது. என்ன சொன்னாலும் அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை அவன் நிறைவேற்றவில்லை. அவன் தண்டனையை நிறைவேற்றி முடித்து ஜெயிலை விட்டு வெளியே வரான்னு சொன்னால் அப்பொழுது அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். இப்பொழுது மனுக்குலத்தினுடைய தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையை நிறைவேற்றினால் நம்ம அழிக்கப்பட்டு விடுவோம், அவ்வளவுதான். ஆனா இந்த தண்டனையை நிறைவேற்றினால்தான் நமக்கு ஷலோம் இருக்கும், நமக்கு சமாதானம் கிடைக்கும். இதனால்தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த தேவனுடைய தாசனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசியா அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தில் இதை அழகாக பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் நீங்கள் பாருங்களேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இல்ல பாருங்களேன், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன அர்த்தம்? ஆக்கினை என்ன அர்த்தம்? ஹீப்ருல இருந்து இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது முஷார் ஷெலோமினு அப்படின்னு வந்துச்சு. முஷார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஆக்கினை அல்லது தண்டனை. இந்த தண்டனை எப்படி அப்படின்னா, முக்கியமாக சட்டப்பூர்வமாக மீறி செயல்படும் பொழுது அப்பொழுது ஒரு தண்டனை. அதே நேரத்துல தகப்பன்மார்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் தண்டனை போலவும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், பிள்ளைகள் இன்றைக்கு தகப்பன் சொல்லிக்கிற கட்டளை விட்டு மீறப்ப தகப்பன் எப்படி ஒரு கரெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு தண்டனை தான் இந்த முஷார். நீங்க நீதிமொழிகள் இந்த வார்த்தையை அடிக்கடி பார்க்க முடியும். இப்பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் இப்பொழுது அவர்கள் பாவம் செய்திருக்கிறாங்க, அவங்க மேல வர வேண்டிய தண்டனையை இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அவர் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு வர வேண்டிய அந்த தண்டனை இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது அந்த தண்டனையின் பேரிலே அவர் சிலுவையிலே மரிக்கிறார். மரித்து அப்படியே மரித்தவராக இல்லை, அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார், உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், இனிமேல் நீ குற்றவாளி அல்ல, நீ இப்பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டாய். அதனால நான் ரோமர்ல இந்த வசனத்தை அழகாக பார்க்கிறோம் பாருங்க. பவுல் ரொம்ப அழகாக இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றார். ரோமர் 5வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் இப்ப பேங்க்ல எனக்கு ஒரு பெரிய கடன் சுமையாகி போயிடுச்சு. நான் பயங்கர பல லட்சங்கள் கடன் வாங்கிட்டேன். பேங்க் சொல்லிட்டாங்க, நாளைக்கு உங்களோட வீட்டெல்லாம் சீஸ் பண்ணிடுவோம், உங்களோட பைக் சீஸ் பண்ணி எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். பயங்கர பதட்டத்திலும் பயத்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இமேஜின் என்னோட ஃப்ரெண்ட் டேனி அவர் போயிட்டு பேங்க்ல போயிட்டு என்ன செய்யறாரு, என்னுடைய பாக்குறாரு நிலைமை எப்படி மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு தன் கையில இருக்கிற எல்லா காசையும் எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் என்னுடைய கடனை கட்டி விட்டார். இப்பொழுது கட்டி விட்டுட்டு அவர் அப்படியே போயிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காரு. நான் நைட்டு ஃபுல்லா பயத்துல தான் இருந்தது. இப்ப அதை மாறாக கட்டி முடித்துட்டு நைட்டா வேமா என்கிட்ட காமிக்கிறார், ரிசிப்டை காமிக்கிறார். பயப்படாதப்பா, இந்தா
உன்னுடைய கடன் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவருடைய ரிசிப்டை கொடுக்குறப்ப இப்ப எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க மனது, எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பயம் முழுவதுமாக மாறிவிடும். அவர் கட்டி முடித்தாலுமே அந்த செய்தி எனக்கு வர வேண்டும். இப்பொழுது அதே போல்தான் சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய தேவன் அவர் உயிர் தெழுந்து அந்த செய்தியை, நான் தண்டனையை நிறைவேற்றி விட்டேன், அந்த ஆக்கினை முடிந்து விட்டது என்று சொல்லி இப்பொழுது தம்முடைய சீஷர்களிடமாய் அதே போல இன்றைக்கு நம்மிடமாகவும் ஆண்டவர் கூறுகிறார். அப்ப எல்லாரும் சொல்ற சாலோம் காட்டிலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜனங்களை என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை பார்க்கின்றோம். இந்த ஷலோமை ஆண்டவராய் கர்த்தர் பெற்றுக்கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், அங்கே போக்காடு என்று சொல்லி நம்ம இதே ஏற்கனவே இன்னொரு வீடியோலையும் பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் பாவங்களை செய்யும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டை பலி கொடுப்பார்கள், மற்றொரு ஆட்டை போக்காடு என்று சொல்வார்கள். இந்த ஆட்டின் தலையின் மேல் அந்த ஆசாரியின் கையை வைத்து அந்த எல்லாருடைய பாவங்களையும், இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை எல்லாம் அதன் மேல் அறிக்கையிட்டு இப்பொழுது அந்த ஆட்டை அவர்கள் கையிலே கொடுத்து கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஆடு இந்த பாவங்களை எல்லாம் தூக்கி கொண்டு சென்று விடும். ஆனால் இந்த மக்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த போன ஆடு நம்ம பாவத்துல எடுத்துட்டு போயிடுச்சு, திரும்பி வந்துட்டா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல ஒரு சில பேர் பயமா இருந்துச்சா, இந்த போன ஆடு திடீர்னு திரும்பி வந்துருச்சுன்னா நமக்கு நல்ல சகுனமா எல்லாம் போயிருமே, அல்லது நம்ம பாவம் திரும்பி நம்மகிட்டே வந்த மாதிரி ஆயிருமே. என்னதான் ஆட்டு மேல தலையில கை வச்சு அவங்க அனுப்பினாலுமே இன்னும் பயத்துலதான் வந்தாங்க. ஏன்னா அந்த ஆட்டு மேல வச்ச பாவம் போயிடுச்சா போகலையா, நமக்கு சமாதானம் வந்துருச்சா இல்லையா சரியா தெரியல அவங்களுக்கு. இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமா மேல கொண்டு போயிட்டு மலையோட கிளிஃப்ல கொண்டு போயிட்டு வச்சு அந்த ஆட்டை அங்க விட்டுருவாங்க. ஏன்னா அப்படியே எங்கேயாச்சும் கீழே விழுந்து செத்துறட்டுன்னு சொல்லிட்டு, அப்பதான் மறுபடியும் வந்துடாது, இல்லைன்னா நம்ம கேம்புக்குள்ளேயே வந்துடும் சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க. இப்பொழுது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி இப்பொழுது வருகிறார். ஆனால் அவர் எந்த பாவத்தை சுமந்தாலும் அந்த பாவத்தோடு வரவில்லை. ஏனென்றால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது உன் பாவம் எல்லாம் அகற்றப்பட்டது, உன் பாவம் போனதா இல்லையா என்ற பயத்தில் வாழ தேவையில்லை என்று சொல்லி இப்பொழுது உயிர் தாழ்ந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்கிற மேலான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக மீண்டுமாக உயிர்த்தெழுந்து அவர் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகவே எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் அப்படி நம்மை அவருக்குள்ளாய் முழுமைப்படுத்தியிருக்கிறார். நமக்கு வர வேண்டிய அந்த ஷாலோம், அந்த நிம்மதியை நாமே பெற்றிருக்க முடியாது. ஏனென்றால் அந்த தண்டனை பெரிய தண்டனை. ஆனால் அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 4 தினம் பார்க்க முடியும். அவர் ஷாலோம் ஷாலோம் என்று சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஷாலோம் அலைக்கே. ஆண்டவர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட மேலான சமாதானத்தால் உங்களை நிரப்புவாராக. இந்த ஷாலோமை பற்றி தெரியாத அநேகர் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் போய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 40 நாட்களும் இந்த வீடியோவை நீங்க அநேகர் பார்த்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக அநேக வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே இன்னும் வருகிற நாட்கள்ல அடுத்தடுத்து நல்ல நல்ல கருத்துக்களை இந்த யூடியூப் வீடியோல நாங்க தொடர்ந்து பதிவிடுகிறோம். நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு அநேகர் நீங்க ஆதரவாக இருந்தீங்க, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மேலான காரியங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வரும் நாட்களிலே அநேக யூடியூப் வீடியோஸ் நாங்கள் கூட இருக்கிறோம். அதனால தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.